முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கழுகை போல செட்டைகள் எடுத்து எழும்ப வேண்டும் என்றால் அவன் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், புது பலனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். இந்த கழுகுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்க்கும்போது, கழுகுக்கு 70 வயது வரைக்கும் ஆயுட்காலம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதனுடைய 35வது வயதிலே வாழ்வா சாவா என்ற சூழ்நிலைக்கு அந்த கழுகு தள்ளப்படுமாம். ஏனென்றால் அதனுடைய மூக்கு அதிகமாய் அழகு வளைந்து விரல்கள் நகமெல்லாம் அதிகமாய் அது வளர்கிறதுனாலே இரையை கவ்வி பிடிக்க முடியாமல் தன்னுடைய இறகும் சிறக்கைகளும் அதிகமாய் வளர்ந்ததுனாலே உடல் பருமனாய் மாறினதுனாலே அது அதிகமாய் உயரத்தில் எழும்பி பறக்க முடியாமல் தூரத்தில் இருக்கிறதான ஒரு மீனையோ பாம்பையோ போய் கவ்வி இறைபிடித்து சாப்பிடுகிறதான வாழ்நாளை கொண்ட அந்த கழுகுக்கு அந்த வயது இதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. அப்பொழுதுதான் சில கழுகுகள் இரையை பிடித்து சாப்பிட முடியாமல் சில கழுகுகள் செத்து விடுமாம். ஆனால் ஒரு சில கழுகுகள் தன்னுடைய வாழ்நாளை மாற்றிக்கொள்ள முயற்சிக்குமாம். அவைகள் உயர சிகரங்களில் மலைகளில் தங்குகிறதான ஒரு பறவையா இருப்பதனாலே உயர்ந்த மலைப்பகுதிகளே அது போய் அங்கே தங்கி இருக்கும். அந்த நாட்களிலே அங்கே அமர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய விரல்களினாலே ரக்கையெல்லாம் பிச்சு போட்டு தன்னுடைய நகத்தை எல்லாம் உடைத்து போடுமாம். மூக்கு அந்த அழகெல்லாம் பாறையில வைத்து உரசி உடைத்து போடுமாம். ரத்தங்கள் வலியும் வலிகள் வேதனைகள் உண்டு. ஒரு மொட்டை கழுகை போல அழகையும் அந்த பலத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலைக்கு அந்த கழுகு வரும். சில நாட்கள் அதெல்லாம் புதுப்பித்துக் கொள்ளும்படி அது காத்திருந்து பட்டினியா இருக்குமாம். சில நாட்கள் சென்ற பிறகு மீண்டும் புதிதாய் அதுக்கு நகங்களும் இறகுகளும் முளைக்க ஆரம்பிக்கும் போது அது புதிய பலனை அடைந்து கொள்ளுமாம். சாதாரண கழுகா இருந்த அந்த பறவை ராஜாளி என்று சொல்லுகிறதான மிக உயர்ந்த உன்னதங்களில் பறக்கக்கூடியதான ஒரு பெரிய கழுகாய் அது தன் பலனை மாற்றி அமைத்து மீண்டும் 35 வயதுக்கு மேலாக வாழுகிறதான ஒரு பறவையாய் இருக்கிறதாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் அந்த கழுகுக்கு இணையாய் மனிதனை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதுக்கு மேல என்னால முடியல, அப்படியே சோர்ந்து போகிறதான சூழ்நிலைகள் நமக்கு வரலாம். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, கழுகை போல உன்னை சரி செய்து கொள். எப்படி நாம் சரி செய்து கொள்ள முடியும்? என்னால் முடியவில்லை என்ற சூழ்நிலை வரும்போது தேவனால் தான் இது கூடும் என்று நாம் புரிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உபவாசித்து நாம் செபிக்கும் போது சில காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்த்து கேட்டு நாம் செபிக்கும் போது உன்னதத்திலிருந்து தேவன் பலனை கொடுக்கிறார்.